சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. திருப்பதி கோயில் லட்டு பிரசாதம் மாசுபடுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் கவலை அளிக்கிறது. இந்தியா முழுவதும் மத இடங்களின் புனிதத்தை காக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக ஆந்திர மாநில அரசிடம் அறிக்கை கேட்டுள்ள மத்திய அரசு. உணவு பாதுகாப்பு தரத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அதிரடி. திருப்பதி லட்டு தொடர்பாக ஆய்வக அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. விலங்குகளின் கொழுப்பு, நெய்யில் பாமாயில் கலப்பு இருந்ததாக தேவஸ்தான அதிகாரி விளக்கம். திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிப்பதற்கு நெய் வழங்கிய AR டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஆய்வு. திண்டுக்கல்லில் உள்ள நிறுவனத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை. திருப்பதி லட்டு தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறும் அனைத்துமே கட்டுக்கதை. சந்திரபாபு நாயுடு இப்படியெல்லாம் பொய் சொல்வது தர்மமா என ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கேள்வி. பெரும்பாலான இனிப்பு அல்லது உணவுப் பொருட்களில் விலங்கு கொழுப்பு பயன்படுத்துவது வழக்கமானது. இதனை அரசியலாக்குவது ஏன் என தெரியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பயன்படுத்தப்படுவது வழக்கமான ஒன்றுதான், உலகம் முழுவதும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதையும் அரசியலாக்குவது ஏன் என்று தெரியவில்லை. திருப்பதி லட்டு விவகாரத்தை நாட்டின் பொது பிரச்சனையாக கொண்டு செல்வது தவறு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். கொண்டு போகிறது எப்படி? கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டீங்களே. நீங்கள் எங்கள் பசி எங்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்குது. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். கர்நாடகாவில் உள்ள கோயில்களில் பிரசாதம் மற்றும் விளக்குகளுக்கு அரசின் நந்தினி நெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக புகார் எழுந்த நிலையில் கர்நாடக அறநிலையத்துறை உத்தரவு. தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்திய பாஜகவை மக்கள் நடுரோட்டில் விட்டுவிட்டார்கள். புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம், விமர்சனம். சென்னையில் அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக வந்த செய்தி மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சையாக பேசிய மகாவிஷ்ணுவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆம் ஆத்மி சார்பில் பிரம்மாண்ட பேரணி. இந்த முறை மக்கள் பாஜகவை ஆட்சியை விட்டு அகற்றுவார்கள் என அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டு 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டம் நிறைவு. சனிக்கிழமை முதல் பணிக்கு திரும்புவதாக இளம் மருத்துவர்கள் அறிவிப்பு. இலங்கையின் 9வது அதிபர் தேர்தல் சனிக்கிழமை நடக்கிறது. 1,71,41,041 வாக்களிக்க தயார். சென்னையில் வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் போலி டிக்கெட்டுகளா என சர்ச்சை.
நேரு உள் விளையாட்டு அரங்கில் டிக்கெட் வைத்திருந்த 100க்கும் மேற்பட்டோரை அனுமதிக்க மறுத்ததால் போலீசாருடன் வாக்குவாதம். காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்த ரசிகர்களால் பரபரப்பு, விரட்டி பிடித்த நிகழ்ச்சி பாதுகாவலர்கள். சென்னையில் நடைபெறும் இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி. 2ஆம் நாள் முடிவில் இந்தியா 308 ரன்கள் முன்னிலை, வங்கதேசம் திணறல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.